இறைவன் கூறுகிறான், நன்மையான காரியங்களிலும் இறைவனை அஞ்சும் விஷயத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நன்மையின் பக்கம் பிறருக்கு வழிகாட்டுபவருக்கு அந்த நன்மையை செய்தவருக்கு கிடைக்கும் கூலியை போல கிடைக்கும். ஒரு முஸ்லிம் தன்னை தனது தேவைகளோடு சுருக்கிக் கொள்ளும் சுயநலவாதியாக ஒருபோதும் இருக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாமிய மார்க்கம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான். நல்ல காரியங்களிலும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கும் காரியங்களிலும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். நல் வழிகளில் பக்கம் அழைக்க வேண்டும். நன்மை செய்பவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். மக்களுக்கு பயன் தரும் விஷயங்களை செய்யும் போது அதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறாக முஸ்லிம்கள் தங்களுக்கு உதவி ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ்வும் விரும்புகிறான். அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புகிறார்கள். ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு தாம் உதவியாக இருந்தால் அவருக்கு கிடைக்கும் கூலியை போல நமக்கும் கிடைக்கும்.